கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் 15ஆம் தேதி மாசி மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது உம்முடைய ஆயுசு பட்டைப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடியற்காலத்தை போல் இருப்பீர் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாங்கள் சற்று தியானிக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அங்கே இந்த யோபுனுடைய நிலைப்பாட்டை அவருடைய நண்பர்கள் வந்து அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு உத்தரவாதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேளையிலும் அந்த வார்த்தைக்கு அங்கே யோபு இந்த நாட்களிலே அதற்கு ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களில் சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையில் சொல்லுகிற வேளையிலே உம்முடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும், இருளடைந்த நீர் விடியற்காலத்தில் போல் இருப்பீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் நம்பிக்கை உண்டாகிறதுனாலே திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாக இந்த நாட்களிலே படுத்துக் கொள்ளுவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த ஆயுசு காலங்களை பார்க்கிற வேளையிலேயே அது எப்படியாக இருக்குமாம், அது பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இந்த நாட்களிலே இருக்குமாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தை போல் இருப்பீர் என்று இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களில் ஆற்றுகிறதையும் தேற்றுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். என அன்பு பிள்ளைகள், இந்த வார்த்தை மூலமாக யோபு அந்த இடத்திலே தேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில வேளைகளிலே ஒரு இருளடைந்த நிலைப்பாட்டிலே இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலும் ஒரு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அதாவது மனுஷர்களால் வருகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அங்கே தேற்றுகிறதையும் ஆற்றுகிறதையும் இங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அதே விதமாகத்தான் ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு துன்பத்தின் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சூழ்நிலையிலே வந்து யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இந்த நாட்களை நம்மை ஆற்றும் வேளையிலேயே அது இந்த நாட்களிலே அந்த ஆத்துமாவுக்கு ஒரு மதுரத்தை போல் இந்த நாட்களிலே இருக்கும் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் சில வேளைகளிலே சில உபத்திரவங்கள், சில நெருக்கங்கள், சில பிரச்சனைகள் நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே குமுறி கொண்டிருக்கலாம். அதே வேளையிலே சில காரியங்களை இழந்து போய் இந்த நாட்களிலே ஒரு நிலைப்பாட்டிலே தள்ளப்பட்டு இந்த நாட்களிலே அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் இன்னது செய்வோம் என்று இந்த நாட்களிலே யோசித்து கொண்டு கூட இந்த நாட்களில் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களில் ஒரு நம்பிக்கையை தருகிறதும் ஒரு சமாதானத்தை தருகிறதும் ஒரு திடத்தை தருகிறதுமா இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர், அநேகர் முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 19வது வசனத்திலே இன்றைய நாட்களிலே பாருங்கள், எப்படியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதபடி நித்திரை செய்யவும், அதே வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். அதனால தான் இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ஆயுசு காலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாக இந்த நாட்களிலே இருக்குமாம். இன்றைய நாட்களிலே சூழ்நிலைகளுக்குள்ளே நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களிலே திரும்பிப்பார். யோபுனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலும் ஆனால் யோபு தளர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே அவரை பற்றிய விசுவாசத்திலே வாழ்ந்து வருகிற மனுஷனாக இருந்தார். அதே விதமாக இன்றைக்கு நாங்களும் வாழ்ந்து வருவோமாயிருந்தால் தேவன் நம்முடைய ஆயுசு காலங்களை பட்டப்பகலை பார்க்கிறோம் பிரகாசம் உள்ளதாக இந்த நாட்களிலே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்தான் கர்த்தர் என்று இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷன் நம்முடைய ஆயுசு காலங்களை பட்டைப்பகலை போல் இந்த நாட்களை பிரகாசிப்பிக்க முடியாது. ஆனால் மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே எந்த நெருக்கங்கள், எந்த துன்பங்கள், எந்த வியாகுலங்கள், எந்த பிரச்சனைகள் வருமா இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும்
கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அண்டையிலே சேருவோம். அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சகல ஆறுதலின் தெய்வமாயிருக்கிறபடினால் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். ஆமேன், ஆமேன்.